தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயம் இல்ல ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுவும் யாருன்னு பார்த்தா இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட நட்சத்திரங்கள்ல ஒருவரான விஜய். அவரால வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிகழ்த்தி காட்ட முடியுமா? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி வாங்க, இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பாப்போம். ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தேர்தல் கணிப்பு. இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பெரிய பேச்சா இருக்கு. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். 1967லையும் 1977லையும் ஒரு மேஜிக் நடந்துச்சே, அதே மாதிரி 2026லையும் நடக்கும்னு விஜய் சொல்றாரு. இது சாதாரண வார்த்தைகள் இல்ல. தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட 2 தேர்தல்களோட தன்னோட புது கட்சியை ஒப்பிட்டு ஒரு பெரிய சவாலையே விடுத்திருக்காரு. அப்படி என்ன மேஜிக்? அவர் எதை சொல்ல வர்றாரு? அதாவது அரசியல்ல ஒரு பூகம்பம் மாதிரி. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு புது கட்சி வந்து பல வருஷமா ஆட்சியில இருக்கிற ஒரு பெரிய கட்சியை தோற்கடிக்கிறது. அதான் இங்க மேஜிக். விஜய் சொல்றத நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போகணும். அவர் குறிப்பிடுற அந்த 2 தேர்தல்கள்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நாம முதல்ல பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த 3 வருஷங்களும் தான் நம்ம கதையோட தூண்கள். 1967ல அண்ணா தலைமையில திமுகவோட வெற்றி, 1977ல எம்ஜிஆர் தலைமையில அதிமுகவோட வெற்றி. இது ரெண்டும் நடந்து முடிஞ்ச வரலாறு. இப்போ 2026, இது எழுதப்பட காத்திருக்கிற எதிர்காலம். 1967ல நடந்தத வெறும் வெற்றின்னு சொல்ல முடியாது. அது ஒரு அரசியல் பூகம்பம். பாருங்க, அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச காங்கிரஸ் கட்சி வெறும் 51 இடங்கள் தான். ஆனா புதுசா வந்த திமுக 137 இடங்களை பிடிச்சு ஆட்சியை பிடிச்சது. இதுதான் முதல் மேஜிக். சரியா 10 வருஷம் கழிச்சு வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆச்சு. ஆனா இந்த முறை ஹீரோ வேற. சினிமாலிருந்து அரசியலுக்கு வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகலிருந்து பிரிஞ்சு போய் அதிமுகன்னு புதுசா கட்சி ஆரம்பிச்சு பாருங்க, 130 சீட் ஜெயிச்சு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செஞ்சாரு. அப்ப ஆட்சியில இருந்த திமுகவுக்கு வெறும் 10 சீடு தான். இது 2வது மேஜிக். அப்போ இந்த 2 வரலாற்று வெற்றிகளுக்கும் பின்னாடி ஒரு ஃபார்முலா இருந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு புது மாற்று சக்தி வேணும், சினிமா செல்வாக்கு இருக்கணும், அப்புறம் அப்போதைய ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கணும். இது 3 ஒன்னு சேர்ந்தா மேஜிக் நடக்கும். சரி, பழைய கதையெல்லாம் போதும். வாங்க இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். 2026 நோக்கி ஒரு புது ஆட்டக்காரர் களமிறங்கியிருக்காரு இல்லையா? அவரோட கதை எப்படி இருக்குன்னு பாப்போம். 2.5 கோடி இது வெறும் நம்பர் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட பலம்னு அவங்க சொல்றாங்க. மொபைல் ஆப் மூலமா இவ்ளோ பேரை உறுப்பினரா சேர்த்திருக்காங்களாம். இந்த டிஜிட்டல் பலத்தை ஓட்டுக்களா மாத்துறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற முதல் பெரிய டாஸ்க். விஜயோட பிளான் ரொம்பவே கிளியரா இருக்கு. பிப்ரவரி 2024ல கட்சி ஆரம்பிச்சாரு. முதல்வர் வேட்பாளர் அவரேதான். முக்கியமா கூட்டணி கிடையாது. 234 தொகுதியிலையும் தனிச்சுதான் போட்டி. கொள்கைன்னு பார்த்தா பெரியார், அம்பேத்கர் வழியில சமூக நீதினு சொல்றாங்க. நீட், சிஏஏ எதிர்ப்புன்னு பல விஷயங்களை கையில எடுத்திருக்காங்க. அண்ணாவோட ஃபேமஸ் ஸ்லோகனான மக்களிடம் செல்லுங்கள் என்பதையும் தன் பாணியில முன்னெடுக்கிறாரு. இப்போ நாம எல்லாரும் கேட்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். வரலாறு 3வது முறையா திரும்பவும் நடக்குமா? அந்த மேஜிக் மறுபடியும் நிகழுமா? அதுக்கான சாதக பாதகங்களை அலசி பாப்போமா? இங்க பாருங்க, இந்த விவாதத்தோட 2 பக்கத்தையும் இது தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி விஜய்க்கும் மிகப்பெரிய ஸ்டார் பவர் இருக்கு. மக்கள் மத்தியில இருக்கிற சில அதிருப்திகளும் அவருக்கு சாதகமா மாறலாம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தாவேக ஒரு புத்தம்புதி கட்சி, எந்த அரசியல் அனுபவமும் இல்ல. அதுவும் இல்லாம திமுக ஒரு வலுவான கூட்டணியோட பல நலத்திட்டங்களோட ஆட்சியில இருக்கு. இதெல்லாம் மீறி ஜெயிக்க முடியுமாங்கிறதான் பெரிய கேள்வி. ஆனா பிரசாந்த் கிஷோர் மாதிரியான அரசியல் வியூக வல்லுநர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. தவக தனியாவே 118 இடங்களுக்கு மேல ஜெயிச்சு பெரும்பான்மை பெறும்னு கணிக்கிறாங்க. ஆனா இதுக்கு நேர்மாறா ஆளும் திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்க. 2026ல எந்த மாற்றமும் வராது, தங்களோட கூட்டணி தான் ஜெயிக்கும்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்போ என்னதான் நடக்கும்? வரலாறு நமக்கு ஒரு வழியை காட்டினாலும் எதிர்காலத்தை யாராலும் கணிக்க முடியாது இல்லையா? 2026க்கான திரைக்கதையும் இன்னும் யாரும் எழுத ஆரம்பிக்கல. நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 1967லையும் 77லையும் இருந்த சூழல் வேற, இப்போ இருக்கிற சூழல் வேற. அது உண்மைதான். ஆனா விஜயோட என்ட்ரி தமிழக அரசியல் களத்துல ஒரு புது பரபரப்ப, ஒரு கணிக்க முடியாத திருப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தியிருக்கு. கடைசியா இந்த அரசியல் மேஜிக்க நிகழ்த்துற சக்தி வரலாற்றுக்கிட்டயோ இல்ல சினிமா ஸ்டார்ஸ் கிட்டயோ இல்ல. அது முழுக்க முழுக்க வாக்காளர்களான உங்க கையில தான் இருக்கு. அப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டோட அடுத்த பிளாக் பஸ்டர் ரிலீஸ் தியேட்டர்லயா இல்ல எலெக்ஷன் ரிசல்ட்லயா?